السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் தொடர் நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இதிலே இதுவரை நபிமார்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் நபிமார்களுடைய இலக்கணங்கள், நபிமார்கள் என்றால் யார், எப்படி நபிமார்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள், நபிமார்களுக்கு இறைவனிடமிருந்து எப்படி செய்திகள் கிடைக்கின்றன, நபிமார்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மனிதத்தன்மை எடுபட்டு போய்விடுமா, ஏதாவது இறைத்தன்மை அவர்களுக்கு இருக்குமா என்பன போன்ற பல செய்திகளை நபிமார்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அதுபோல நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், எந்த நபியாக இருந்தாலும் சோதனைக்கு ஆட்பட்டது, இவர்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப இன்று முதல் நபிமார்களுடைய வரலாற்றுக்குள் நுழைய போகிறோம். நபிமார்களுடைய வரலாறு என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளிலும் எந்த நபியுடைய பெயர்கள் கூறப்பட்டு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வரலாறு தான். பேர் சொல்லாத ஆட்களுடைய வரலாறு, பேரே இல்லைன்னா வரலாறு எப்படி நமக்கு தெரியும்? பேர் சொல்லப்படாத நிறைய நபிமார்கள் இருக்கிறார்கள். அதுல இருந்து ஒரு துகள் தான் நாம் சொல்ல முடியும். 25 நபிமார்கள் சொன்னா அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப குறைவு. அவ்வளவுதான் அல்லாவே சொல்றான். தேவை அவ்வளவுதான் என்பதனால அல்லாவே சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அந்த அளவை மட்டும்தான் நாம் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் நபிமார்களில் முதல் நபியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் தான் முதல் நபி. ஃபர்ஸ்ட் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, முதல் மனிதர், அவங்க தான் முதல் நபி என்பதனால அவங்க வரலாற்றிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியாண்டு ப்ரூவ் பண்ணா தானே நபிமார்கள் வரலாறு சேர்க்க முடியும். அவர் நபியா நபி இல்லையா, முதல் மனிதர்ங்கிறது ஓகே, அவர் நபிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, சான்று இருக்குதா என்று கேட்டால் சான்று இருக்கிறது. என்ன சான்று இருக்கு என்று கேட்டா, திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். நிச்சயமாக இறைவன் இஸ்தஃபா ஆதம, ஆதமை தேர்வு செய்து கொண்டான். இந்த தேர்வு செய்து கொண்டான் என்ற வார்த்தை அல்லாஹ் இறை தூதராக அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை. இஸ்தஃபா ஆதம, ஆதமை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான். வ நூஹன், நூஹையும் தேர்வு செய்து கொண்டான். வ ஆல இப்ராஹீம, இப்ராஹீமுடைய வழி தோன்றல்களையும் தேர்வு செய்து கொண்டான். வ ஆல இம்ரான, இம்ரானுடைய வழி தோன்றல்களையும் அல்லாஹ், இம்ரானுடைய வழிதான் ஈசா நபி எல்லாம், அவர்களை தேர்வு செய்து கொண்டான். அலல் ஆலமீன், அகிலத்தார்களை விட அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான், அகிலத்து மக்களை விட அல்லாஹ் தேர்வு செய்தான் என்ற சொல்லு அது இறை தூதர்கள் பட்டியலோடு சேர்த்து அல்லாஹ் சொல்ற காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் என்பதை நம்ம வழங்கிக் கொள்கிறோம். மற்ற நபிமார்களை பொறுத்து நபி ரசூல் என்ற சொல்லு சேர்ந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து குர்ஆன்ல பயன்படுத்தப்படல. ஆதமு நபியா, ஆதம் ரசூலா என்று சொல்லி ஒரு இப்ராஹிம் நபிக்கு, ஒரு இஸ்மாயில் நபிக்கு, ஒரு ஹாரூன் நபிக்கு, ஒரு மூசா நபிக்கு எல்லாம் அல்லாஹ் யூஸ் பண்றான். ஏதோ ஒரு வார்த்தையை ரெண்டையும் யூஸ் பண்றான். சில ஆட்களுக்கு நபிங்கிற சொல்ல யூஸ் பண்றான், சில ஆட்களுக்கு ரசூல்ங்கிற சொல்ல யூஸ் பண்றான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தல. ஆதம் நபியாக இருந்தார் அல்லது ஆதம் ரசூலாக இருந்தார் அப்படி வரல. விளங்கத்தான் முடியுது, ஊழ்த்தி தான் சொல்ல முடியுது இந்த தேர்வை வைத்துக் கொண்டு. ஒண்ணு. அதுக்கப்புறம் 2வது அத்தியாயத்துல 102 தாகாங்கிற அத்தியாயத்துல 122வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சும்மஜித்தபாஹு ரப்புஹு ஃபதாப அலைஹி வஹதா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செய்து விட்டார். அல்லாஹ் சொல்றான் அப்படி, ஃபஅஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், ஃபகவா, அவர் வழிகட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மஜித்தபாஹு ரப்புஹு, பிறகு அவரை அவருடைய இறைவன் தேர்வு செய்து கொண்டான். இஜித்தபான தேர்வு செஞ்சு கொள்றது. அப்ப தாத்தா அவரை மன்னித்து விட்டான், அவர் செஞ்ச தப்பு நானே கணக்கில் எடுத்துக்கிற விருந்தான்ல, நான் மன்னிச்சுட்டேன், அது முடிஞ்சிருச்சு, அவர் நான் தேர்வு செய்து கொண்டேன்னு சொல்றான்.
இது ஒரு இறை தூதர் என்று ஊகிக்க முடியும், இறை தூதர் என்று உணர முடிகிறது. அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. பொதுவாக இறை தூதர்கள் யாருக்கெல்லாம் அனுப்பப்படுவாங்க நபிகள் நாயகத்துக்கு முந்தி அப்படின்னா, இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாபிஹா நபீர், எந்த ஒரு சமுதாயத்தை நான் படைக்கிறதா இருந்தாலும் அனுப்புறதா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்வோரை அனுப்பாமல் நான் இருந்ததில்லை அப்படிங்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய புள்ள குட்டிகள் அது ஒரு உம்மத்து தான், அது ஒரு சமுதாயம் தான். அவங்களுக்கு நல்வழி காட்ட ஒருத்தர் வேணும், அது இறைவன் செய்தி பெற்று ஆகணும். இல்லைன்னா அவர்கள் முதல் ஆரம்பமே கோணலா போயிடப்படும். அல்லாஹ் எந்த சமுதாயமா இருந்தாலும் எச்சரிக்கை செய்பவரை அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்றான் பாருங்க. அப்ப அந்த சமுதாயத்துக்கு அனுப்பித்தான் இருப்பான், அது ஒரு சமுதாயம் தானே. அன்னைக்கு தாய் புள்ள மக்கள் மட்டும் இருந்தா கூட அவர்கள் ஒரு சமுதாயமா இல்லையா, அது ஒரு சமுதாயம் தான். அந்த சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுமா இல்லையா, காட்டணும். அதுக்காக வேண்டி அல்லாஹ் எல்லாத்துக்கும் அனுப்பின என்ற அந்த பொதுவான ரூல்ஸ்ல இருந்தும் இதை நாம விளங்கிக் கொள்ளலாம். இது போக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தவறு செஞ்சிடறாங்க இல்லையா, வரலாறுல பின்னாடி வரும். தவறு செய்த பிறகு அவங்களை அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேற்றும் பொழுது என்ன சொல்லி அனுப்புறான், அது முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, இங்க இருந்து எல்லாம் போயிருங்க, ஒருத்தர் நிக்காதீங்க, வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இம்மா யஅதி என்னக்கும் மின்னி ஹுதன், உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும். உங்களுக்கு என்ன செய்யும், என்னிடமிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்களுக்கு அச்சமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல, பக்ராவுல 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆதமே நீங்க போங்க, ஹவ்வாவே நீங்க போயிருங்க, உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும். அப்ப என்னிடமிருந்து நேர்வழி வரும்னா அல்லாஹ்விடமிருந்து நேர்வழி பெற்றவர் யாரா இருப்பாரு, தூதரா தான் இருக்கானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியாச்சு, எப்படி நடக்கணும் என்பதை சொல்லிக் கொடுக்காம அல்ல அம்பொன்னு விட்டுருவானா, நீ இஷ்டத்துக்கு நடந்துக்க நல்லா விடுவான், விட மாட்டேங்கிறான். நீ பாட்டு போ, வழி நான் சொல்லுவேன், எப்படி வாழணும் என்ன செய்யணும் என்பதை நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து இறைவனிடமிருந்து அவருக்கு செய்தி வரும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். சொல்லி அனுப்புனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீற மாட்டான். அல்லாஹ் ஒரு வாக்கு அளித்தான் என்று சொன்னால் இன்னஹு லா யுக்லிஃபுல் மியாத், நான் அனுப்புவேன் என்று சொன்னாண்டா என்ன விளங்கிக்கணும், அனுப்புனான்னு விளங்கிக்கணும். எப்படி விளங்கிக்கணும்னா, நான் அனுப்புவேன் அப்படின்னு தான் குர்ஆன்ல இருக்கிறது. அனுப்புவேன் என்றால் நீங்க என்ன விளங்கிக்கணும், கண்டிப்பா அனுப்புனான். ஏன்னா அல்லாஹ் போய் விளையாட்டுக்கு சொல்ல மாட்டான், தமாஷ் பண்ண மாட்டான். அப்ப அல்லாஹ் நீ போ உனக்கு செய்தி வரும்னு சொன்னா அல்லாஹ் ஆதமுக்கு செய்தி அனுப்பினான். எந்த மனிதருக்கு அல்லாஹ் செய்தியை அனுப்புறானோ அவர்தான் நபி. எந்த மனிதருக்கு அல்லாஹ் செய்தியை கொடுக்கிறானோ அவர்தான் நபி. செய்தியை வாங்குறதுனால நபிக்கு இலக்கணமே அதானே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது வந்திருக்கு என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி இதே கருத்தை 20வது அத்தியாயத்துல 123வது வசனத்துல, தாகாவுல 123வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இம்மா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய வலா யலில்லு வலா யஸ்கா, யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவறவும் மாட்டார், அவர் துர்பாக்கியசாலியாகவும் ஆக மாட்டார். நான் வழி உனக்கு தருவேன், போ, எப்படி நடக்கணும்ங்கிறது பின்னாடியே வரும், போ, பயப்படாத, வருத்தி விடுவான் எல்லாம் நினைக்காத, நீ எப்படி நடக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை நான் உனக்கு தருவேன். தருவேன் என்றால் தந்தான், தருவேன் அல்லாஹ் சொன்னா என்ன அர்த்தம், தந்தான், கண்டிப்பா தந்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தான். இந்த 5 வசனங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் என்று கருதுவதற்கு இடம்பெறுகிற வசனங்கள். தெளிவா அந்த சொல்லு இல்லாட்டாலும் இது போதும், இறை தூதர் என்று தீர்மானம் பண்ணுவதற்கு இது ஒரு போதுமான ஒரு அளவுகோல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் அவர் நபி என்று வச்சுக்கோமா. அடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் படைக்கப்பட்டவர், பிறந்தவர் இல்லையில, பாப்பா மூலம் ஆரம்பிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நபிமார்னு ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா அவருடைய படைப்புல இருந்து தான் ஆரம்பிக்கிறோமே தவிர பிறப்பு கிடையாது, அவருக்கு படைக்கத்தான் படுறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்பதில் இருந்து நம்ம வரலாறு துவக்கணும். எப்படி மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் தான் நபியுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குது, மனுஷன் வரலாறு தான் நபியுடைய வரலாறு. மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு தான் ஒரு நபி படைக்கப்பட்டதுக்கும் வரலாறா இருக்கிறது. ஏன்னா அவர் தான் முதல் மனிதராகவும் இருக்காரு, முதல் நபியாகவும் இருக்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கிருந்து எதிலிருந்து படைக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய மூலப்பொருள் களிமண்ணு. இது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம். ரொம்ப குர்ஆனை பற்றிய அறிவு இல்லாத சாதாரண மக்களுக்கு கூட இது தெரியும். மனுஷன் களிமண்ணால் படைக்கப்பட்டாங்கிறது ரொம்ப லட்சக்கணக்கான தடவை கேட்டு கேட்டு எல்லாருமே இதை சொல்லி சொல்லி தெரிந்த ஒரு விஷயம். அது உண்மைதான், அது பொய் கிடையாது. மனிதன் மூலப்பொருள் என்னதான்
மனிதன் என்ற படைக்கப்பட்டது வந்து களிமண்ணில் இருந்தான் படைக்கப்பட்டான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்ப மனிதர்களை களிமண்ணில் இருந்துதான் இறைவன் படைத்தான். முதல் மனிதனை களிமண்ணில் இருந்துதான் படைத்தான் என்பதற்கு சான்று வேணும் என்று சொன்னா 6வது அத்தியாயம் 2வது வசனம், 15வது அத்தியாயம் 26வது வசனம், 15வது அத்தியாயம் 28வது வசனம், 32வது அத்தியாயம் 7வது வசனம், 55வது அத்தியாயம் 14வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் மனிதனை களிமண்ணில் இருந்து நாம் படைத்தோம் குர்ஆன் சொல்லுகிறது. ஒன்னு அர்த்தம் செய்ய வேண்டிய தேவையில்லை. சாதாரணமா நீங்க பார்த்தாலே என்ன செய்யறேன் விளங்கிக்கிறோம். பதா ஹல்கல் இன்சானி மின் தீன், மனித படைப்பை களிமண்ணில் இருந்து இறைவன் துவக்கினான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. ஹுவல்லதி ஹலக்கக்கும் மின் தீன், அவன் தான் உங்களை களிமண்ணில், நம்மளை கூப்பிட்டு எல்லாம் சொல்றான் உங்களையே களிமண்ணில் இருந்தா படைச்சேங்கிறான். நம்ம வாப்பா அத்தா களிமண்ணா போயிட்டாங்க, நம்மளும் களிமண் தானே, அதனால நம்மள என்ன செய்யறான் அல்ல களிமண்ணில் இருந்து படைத்தேன்கிறான். அப்ப களிமண்ணால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை படைச்சிருக்கான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முதல் மனிதருடைய மூலப்பொருள் வந்து களிமண்ணு. இது நம்ம குர்ஆன்ல தெரிகிறது வரலாற்றுல. அதுக்கப்புறம் சில கிஸ்ஸாக்கள் என்ன செய்யணும், களிமண்ல இருந்து எப்படி படைச்சான் அப்படின்னு சொன்னா அந்த களிமண்ணை எடுக்கிற சம்பவம் ஏற்கனவே சொல்லிக்கிறோமே. களிமண்ணை எடுக்கிறதுக்கு 4 மலக்கால் அனுப்புறான், ஒவ்வொருத்தரா வந்து திரும்பி போனாங்க. அதெல்லாம் கதைகள். அந்த மாதிரிலாம் அல்லாஹ் வந்து ஆளை விட்டு மண் எடுக்க சொன்னதாவெல்லாம் இல்ல. அல்லாஹ் என்ன செஞ்சு அவன் நான் களிமண்ணால் படைக்க போறேன்னு மலக்குகள்கிட்ட சொன்னான், அவ்வளவுதான் இருக்குது. அவன் என்ன சொல்றான், உரிமை கொண்டாடுறான், என் கையால் நான் படைச்சேன் வேற அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல. அதனால அந்த கிஸ்ஸாவெல்லாம் விட்டுருங்க, அன்னைக்கு பொய்ன்னு சொல்லியாச்சு. மலக்குகளை அனுப்பி ஜிப்ரீல் மண் எடுக்க வந்தாராம், பூமி கொடுக்க மாட்டேன்னுச்சான். 2வது குடிச்சு திரும்பி போயிட்டாராம். மீகாயில் எடுக்க வந்தாராம், அப்பவும் முடியாது இருக்கான் மண்ணு. அப்புறம் இஸ்ராபீல் அல்ல அனுப்புனானா, அதுவும் அவரு மாட்டேன் இருக்கா மண்ணு, திரும்பி போயிட்டாராம். அப்புறம் இஸ்ராயேல பிடிச்சி அல்ல அனுப்புனானா, அவர் எடுத்துட்டு போயிட்டாராம். அதனால உயிர் வாங்குற பொறுப்பை நீ வச்சுக்க அல்ல என்னஞ்சா அதை போய் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு கதை கட்டி விட்டுருக்காங்க. இது எங்க இருக்குது? குர்ஆன்ல இல்ல, இது ஹதீஸ்ல இல்ல. இது மாதிரி விஷயங்களை அல்லாஹ் சொன்னா தான் நம்ம ஏத்துக்கணும். அல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கணும். இதை விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் சஹாபியே சொன்னா கூட அவருக்கு எப்படி தெரியுங்களா? இது வந்து அல்லாஹ் படைச்சவன் சொல்லணும் அல்லது வஹி மூலமா ரசூல் சொல்லணும். அல்லாஹ் ரசூல் சொல்லி இதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. மலக்குகளுடைய கேரக்டருக்கு எதிரா இருக்கு. மலக்குகள் வந்து அல்லாஹ் போய் மண் எடுத்துட்டு ஜிப்ரீல் வந்து திரும்பி போயிருப்பாரு. அவரு ஜிப்ரீல் அல்லாஹ் எடுக்க சொல்லியிருந்தான்னா மண்ணு சொல்றதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்றதுக்கு அப்புறம் அவரு இது கூட வழங்காம கட்டு கதை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தவறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் களிமண்ணால் படைத்தான், அதுவும் நிறுத்திக்கிற வேண்டியது. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்படி படைச்சவன் என்ன பண்ணாங்களா, இன்னொரு கிஸ்ஸா. 40 வருஷம் அப்படி அல்லாஹ் அந்த களிமண்ணா போட்டு வச்சுட்டானா. போட்ட உடனே இப்லீஸ் அதை கடந்து போவானா. வெறுமனே அந்த உருவமா செஞ்சு கிடக்கும் பொழுது இப்லீஸ் அதை கடந்து போவானா. அதுல கொண்டு அடிப்பானா, காஞ்சி சத்தம் வருமா. இப்படியே ஒரு அந்த வாய் வழியா போயிட்டு பேக் சைட்ல வெளியே வருவானா. அது உள்ள இப்படிலாம் வந்து கதை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது உனக்கு யார் சொன்னா? இதெல்லாம் இது மாதிரி சம்பவங்களை எல்லாம் எடுத்து எழுதி விட்டு அவர் இப்னு கசீர் அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் மினல் இஸ்ராயிலியாத் இதெல்லாம் வந்து அந்த முந்தைய வேதக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இஸ்ராயிலியாத் அவங்களுடைய செய்திகள், கட்டுக்கதைகள். இதுகள் எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னவை அல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிஸ்ஸாவை மறுத்துறாரு. அப்ப களிமண்ணால் அவங்க வந்து படைக்கப்பட்டாங்க என்பது மட்டும் நம்ம விளங்கிக்கணும். அந்த களிமண்ணை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி எடுத்து படைத்தான் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் கிடைக்கிறது. எப்படி எடுத்தான்னு சொன்னா, ஒரு இடத்துல இருந்து இந்த களிமண் அல்லாஹ் எடுக்கல. அல்லாஹ் களிமண் எங்க இருந்து எடுக்கிறான்னு கேட்டா, உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அல்லாஹ் எடுத்தான். அது எப்படி எடுத்தா அவனுக்கு முடியும்? அதை நம்ம யோசிக்க. அல்லாவுக்கு வந்து இந்த மொத்த பூமியும் நமக்கு ஒரு எறும்பை விட சின்னதுதான். நம்ம கண்ணுக்கு ஒரு எறும்பு எவ்வளவு சின்னதோ அதை விட இந்த மொத்த பூமி அல்லாவுக்கு சின்னது. அதனால அல்லாஹ் எப்படி அதுக்கு கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா, நபிகள் நாயகம் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதாவூதுல 4073வது ஹதீஸா பார்க்கலாம். இது அகமது திருமதியிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. அபூ மூஸாவா சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தனது ஒரு கைப்பிடி மண்ணால் எடுத்தான். அவனுடைய அப்ப இதுல இருந்து அந்த ஜிப்ரீல் அனுப்புன மீகாயில் எல்லாம் பொய்யாயிருச்சு. ஹதீஸ்ல இருந்து என்ன பொய்யாவது? அல்லாஹ் வந்து கபலஹா மின் ஜமீல் அர்லி, பூமியுடைய எல்லா பகுதியில் இருந்தும் திரட்டப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணை அல்லாஹ் எடுத்தான். எடுத்து அதிலிருந்து படைத்த காரணத்தினால்தான் மனிதர்கள் பல வெரைட்டி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
அப்படின்னு சொல்லி எல்லா ஜீன்ஸும் இருக்கு, எல்லா ஜீன் இருக்கிறாங்கல்ல மரபணுக்கள், எல்லா மரபணையும் உள்ள வச்சதுனாலதான். இல்லைன்னா பாருங்க, இப்ப பாருங்க ஆப்பிரிக்கா காரனுக்கு பிறக்கிற ஆளுக்கெல்லாம் ஏறக்குறைய ஆப்பிரிக்கா அது ஒரு தனி மூஞ்சியா இருக்கு, பாக்குறீங்களா? ஆப்பிரிக்காவுக்கு வந்து தனி மூஞ்சா இருக்குது. மங்கோலியர்கள் இருக்காங்க பாருங்க, மங்கோலியர்கள்னா சைனா, மலேசியா, ஜப்பான், இதெல்லாம் மங்கோலிய மூஞ்சி. அது பூரா ஒரு மாதிரி சப்பை என்ன செய்யும், ஒரே மாதிரி அச்சில வார்த்தை மாதிரி அது ஒரு டைப்பா வரும். இந்தியாவுக்குன்னு அது ஒரு தனியான மூஞ்சி இருக்கிறது, ஐரோப்பியர்களுக்குன்னு ஒரு தனியான முகம் இருக்கிறது. இப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு, மாற்றங்கள் வர்றதில்லை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வந்தாலும் ஒரே மாதிரி டைப்ல வரணும், பல வெரைட்டியா வந்துச்சுன்னு கேட்டா அங்க அவர்த்த மட்டும்தான் எல்லா சீனும் இருக்குது. அவர்த்த மட்டும் என்ன இருக்குது, எல்லா சீனையும் எல்லாம் கலந்து வச்சுட்டான். ஆப்பிரிக்காவில் கொஞ்சம், மங்கோலியர்ல கொஞ்சம், எல்லா மண்ணையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உள்ள வச்சதுனால பலவித வெரைட்டி கொண்டவர்களாக அந்த முதல் மனிதர்ல சயின்ஸ் இருக்கிறது. அதாவது முதல் மனிதர்கிட்ட இவ்வளவு ஜீன்களும் மரபுகளும் மரபணுக்கள் இருந்தால்தான் இப்படியான வெரைட்டிகளை வர முடியும். நீங்க இவர் இருக்காருன்னு சொன்னா, இவர் மாதிரி ஒரு ஆளு இவருடைய பரம்பரையில ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடியோ இப்ப அப்பா மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாரு, உம்மா மாதிரி இருக்க மாட்டாரு, தாத்தா மாதிரி இருக்க மாட்டாரு, பாட்டி மாதிரி இருக்க மாட்டாரு. அதுக்காக ஒரு பிள்ளைல நீங்க முடியாது, ஒரு 15 தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ் இருந்துட்டார். அந்த மரபு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாறிக்கிட்டே வந்து டக்குன்னு இந்த மாதிரி வந்துடுறது. அதனால சில குழந்தைகள் வந்து தாய் மாதிரி தந்தை மாதிரி அவங்க குடும்பத்தில் யார் மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு. ஆனா குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் முன்னாடி இருந்திருப்பாரு நமக்கு தெரியாம, நமக்கு முன்னாடி 10 தலைமுறைக்கு முன்னாடி நமக்கு தெரியாத செய்யும் ஒரு ஆள் இதே மாதிரி இருந்திருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதெல்லாம் என்ன, மரபணுக்கள் மனிதனுடைய உடலுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த மரபணுக்கள் இவரை பொறுத்த வரைக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் பல பகுதியில இருந்த காரணத்தினாலதான் ஜா மின்ஹுமுல் அஹ்மரு வல் அபியது வல் அஸ்வது, அதனால அவர்களிலிருந்து சிவப்பானவர்கள் வருகிறார்கள், வெண்மையானவர்கள் வருகிறார்கள், கருப்பானவர்கள் வருகிறார்கள், கவலையா உள்ளவர்கள் வருகிறார்கள், கெட்டவர்கள் வறண்ட காஞ்ச பூமியிலிருந்து எடுத்தவன் உண்டானா இது காஞ்சி போயிருக்க, காஞ்சி போனது கொஞ்சம் மென்மையான பூமியிலிருந்து எடுத்திருந்தா ஆளு கொஞ்சம் மென்மையா இருப்பான். இப்படி இந்த மாதிரி எல்லா வெரைட்டி கலர் மட்டும் இல்ல, பல விஷயங்கள் எல்லா வகையும் சேரணுங்கிறதுக்காக வேண்டி மண்ணுடைய எல்லா அம்சங்களையும் வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மனிதரை படைத்தான் என்ற செய்தி வந்து அபூதாவுது, அஹ்மது, திர்மிதி ஆகிய நூல்கள்ல காணப்படுகிறது. அப்ப மனிதர் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த களிமண் உலகின் பல பாகங்களில் இருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த களிமண்ணை அல்லாவே தனது கைப்பிடியில் நேரடியாக எடுத்தான் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அதை விளங்கிக்கிறோம். அப்ப களிமண் எடுத்தான்ல, எவ்வளவு எடுத்திருப்பான், ஒரு 50 கிலோ எடுத்திருப்பான களிமண், ஒரு உத்தேசமா தெரியணும்ல எவ்வளவு எடுத்திருப்பான் அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளவு இருப்போம், ஒரு 60 கிலோ இருப்போமா, 85 கிலோ நல்ல துரகாத்திரமா ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா 80 கிலோ இருப்பாரு. பாட்டு சாட்டமான ஒரு ஆளா இருந்தாருன்னு சொன்னா ஒரு 80-85 கிலோ இருப்பாரு. அவ்வளவுதான் நல்லா எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு பெருசா இருந்தாருன்னு நீங்க விளங்கிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் வந்து நம்முடைய உயரம் அல்ல. அவருடைய உயரம் எவ்வளவு கேட்டா 60 முழம் கொண்டவராகத்தான் முதல் மனிதர் படைக்கப்பட்டார். அப்ப அவ்வளவு மண் எடுத்திருக்கான். அதாவது அல்லாஹ் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி சைஸ்ல படைக்கிற மனுஷனை எவ்வளவு பெரிய சைஸா படைக்கிறான்னு கேட்டா 60 முழம் கொண்டவராகத்தான் முதல் மனிதர் படைக்கப்பட்டார். இது பெருமைக்கு தேவையில்லை. ஏன்னு கேளுங்க, இப்பவே எடுக்கிறாங்க, ஒரு ஒரு எலும்பு கூட எடுக்கிறான், இது வந்து எப்படி 2 லட்சம் வருஷமாவது இருக்கும் அப்படிங்கிறான். அதை பார்த்தா நம்மளோட ஒரு 7-8 அடி உள்ளதா இருக்குது. 6 அடிக்கு மேல நம்ம மனுஷனை பார்க்க முடியல. 7 அடி இருந்தான்னா அவனை கின்னஸ்ல கொண்டு நம்ம சாதனைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 8 அடியில எல்லாம் எடுக்கலாம். அப்ப இன்னும் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. உயரமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு நேத்தா படைக்கப்பட்டாங்க. பல லட்சம் வருஷங்கள் ஆகிவிட்டு விளங்கிக்கங்க. நம்ம என்ன விளங்கிட்டு இருக்க கூடாது, நம்ம ஆளுக்கு தப்பா விளங்கிட்டு இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு ஒரு 5000 வருஷம் தான் இருக்கு. நம்ம நாகரிகளை பாட்டு படிக்கிறார்கள், 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம். அப்ப இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு 5000 வருஷம் சொல்லி போடுறாங்க. அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 2000 வருஷம் வரும். ஒரு 7000 வருஷத்துல கணக்கு முடிச்சிருக்காங்க. அவ்வளவு கிடையாது. உலகம் படைக்கப்பட்டு 7000 வருஷம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கு மத்தியில லட்சம் வருஷங்கள், அவ்வளவு வருஷங்களுக்கு முந்தினவர். தலைமுறையெல்லாம் என்னவே முடியாது. அது நானா சொல்லல, அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, உலக மக்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம உம்மத்து முகமதியா, நபிகள் நாயகத்துடைய உம்மத்து நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இன்னைக்கே 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள ஜனத்தொகையில் 600 கோடி உலகத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு 5000 கோடி கிட்ட ஓடும்.
உலகம் அழிகிற வரைக்கும் போனுச்சுன்னா அது 10,000 கோடி போயிடும். இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க என்னமோ பெரிய அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. மற்ற உலக சமுதாயத்தோடு உங்களை ஒப்பிடும் பொழுது உங்களுடைய அளவு என்ன தெரியுமா? ஒரு கருப்பு காளை மாட்டில் ஒரே ஒரு எண்ணெய் முடி இருந்தால் எவ்வளவு இருக்குது? காளமாடு முழுசும் கருப்பு, அதுலயே கோடிக்கணக்கான முடிகள் இருக்கும். அந்த காளமாட்டுல ஒரு காளமாட்டுடைய முடி இருக்குது, ஆட்டு முடியை விட மென்மையா இருக்கும் மாட்டினுடைய முடி. அப்ப அந்த காளமாட்டினுடைய லட்சக்கணக்கான முடிகள்ல கருப்பு முடியல ஒரே ஒரு வெள்ளை முடி இருக்க, அதான் நீங்க. நீதி எல்லாம் மற்ற சமுதாயம். அப்ப எத்தனை லட்சம் வருஷம் இருக்கணும் பாருங்க. இவங்க சொல்றபடி 7000 வருஷம் ஆயிருச்சுன்னா நம்ம தான் கூட இருப்போம். அவங்கள விட 7000 வருஷம் தான் உலகம் படைக்கப்பட்டு ஆயிருக்குன்னு சொன்னா யாரு கூட இருப்போம்? 7000 வருஷத்துல இந்த 600 கோடி பேர் எந்த காலத்தையும் வராது. டோட்டல் பண்ணீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல நபிகள் நாயகம் வரைக்கும் 7000 வருஷம் வச்சுக்கிட்டு மொத்த மக்கள் தொகை எவ்வளவு உருவாயிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி கூட தேராது. எல்லாம் ஃபாஸ்ட் வளர்ச்சினா இப்பதான், தாறுமாற வளரலாம் இப்பதான் ஜனத்தொகை அதிகமான பிறகுதான் தாறுமாற வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்போலாம் அவ்வளவுலாம் கிடையாது. இப்ப பாரதியார் அந்த காலத்துல படிக்கும்போது என்ன பண்றாரு? 30 கோடி முகமுறையாண்டு படிக்கிறாரு. இந்தியாவுடைய ஜனத்தொகை 30 கோடி தான் பாரதியார் காலத்துல. அதுவும் அவர் சொல்ற இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா, பிரிக்கப்படாத இந்தியா. பிரிக்கப்படாத இந்தியாவில் 30 கோடி இருந்தாரு. இப்ப என்ன 140 கோடி ஆச்சு. அங்க ஒரு 100, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20. இந்தியாவில் 100, பாகிஸ்தான்ல ஒரு 20 கோடி, பங்களாதேஷ்ல 20, ஒரு 140 கோடி ஆகி போச்சு. 30, 140 இருக்கிறோம், 5 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப இப்ப இவ்வளவு காலத்திலேயே 5 மடங்கா பெருகி இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம இப்பதான் ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா நபிகள் நாயகம் காலத்துல இருந்து ஒரு 7,000 வருஷம் போனீங்கன்னு சொன்னா அதிகபட்சமா போனா ஒரு 10 கோடி தேர்றது கஷ்டம். ஆனா நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அவங்கதான் ஜாஸ்தி. நீங்க எல்லாரும் சேர்ந்தா கூட ஒரு கருப்பு மாட்டுல வெள்ள முடிய அளவுக்கு தாங்கிறாங்க. அப்ப என்ன வழங்குது? உலகம் படைக்கப்பட்டு லட்சோப வருஷங்கள் ஓடி போயிருந்தா தான் அந்த எண்ணிக்கை நம்ம எண்ணிக்கை மிஞ்ச முடியும். இத்தனை அளவுக்கு இவ்வளவு மடங்கு மிஞ்ச முடியும். அப்ப எத்தனையோ லட்சோப வருஷங்களுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சதுனால 60 முழம் இத்தனை லட்சம் வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருவது ஆச்சரியமானது இல்லை. இது ரொம்ப நேற்று குறையல, ஒரு 50 வருஷத்துல குறைஞ்சிடல, 100 வருஷத்துல குறையல, லட்சம் வருஷங்களுக்கு பிறகு இந்த மாதிரி படிப்படியா 58, 57 குறைஞ்சிட்டு வந்தது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது திரு சஹீஹுல் புகாரியிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்தை பற்றி கேட்டீர்களேயானால் சஹீஹுல் புகாரியில 3079வது ஹதீஸ்ல இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, ஹலகல்லாஹு ஆதம், ஆதமை அல்லாஹ் படைத்தான், ஒதூலுஹு 60 திராஅன், அவருடைய உயரம் 60 முழம். முழம்னா மனுஷன் முழத்தில் 60 முழம். படைத்து விட்டு சும்மா கால இறைவன் சொன்னான், இதுஹப் செல் வஸல்லிம் அலா உலாயிக மினல் மலாயிகா, அந்த வானவர்களுக்கு நீ சலாம் கூறு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஃபஸ்தமிஉ மா யுஹய்யூனக, அவர்கள் உனக்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை செவிமடுத்து கேள். அதுதான் தஹியத்துக்கோ தஹியத்து உரியத்துக்க, அதுதான் உனக்கும் உன்னுடைய வழித்தோன்றலுக்கும் சொல்ல வேண்டிய முகமன் வாழ்த்து. அப்படிதான் நீங்க அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னோட கால அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாரு மலக்குக்கு போய், மலக்குகளுக்கு ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, ரஹ்மத்துல்லாஹி என்பதை அதிகப்படுத்தி அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஃபலம் யஸலில் ஹல்கு யன்குசு ஹத்தல் ஆன், மனிதர்கள் இன்று வரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா நினைஞ்சிட்டாங்க, குறைந்து கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிறது இதுல பாக்குறோம். அப்ப முதல் மனிதருடைய 60 முழம் உயரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அகலமும் இருக்கும், அது சொல்லப்படல உங்களுக்கு. உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 60 முழம் ஒரு பனை மரம் தான் நின்றா அவர் நிக்க முடியாது. நல்லா பேலன்ஸோடு நடக்கிற மாதிரி தான் மனிதன் நல்லா படைச்சிருக்கணும். அப்ப 60 முழம் உயரமா இருந்தாருன்னு சொன்னா ஒரு 5 முழம் அளவுக்காவது இருக்கணும். ஒரு 6-7 முழமாவது இருந்தா அகலம் இருந்தா தான் அவர் அதை கரெக்டா சரியா வரும். இப்படியே 60 முழமா இருந்த பணமரம் மாதிரி அது ஒழுங்குறாள் கீழே வழங்குதா, பேலன்ஸோட நடக்கிறவனா தான் எல்லாம் மனிதனை படைச்சிருக்கான். அறிவிப்பு இல்லானா அதை பத்தி தெளிவான குர்ஆன்லயே ஹதீஸ்லயே அகலம் சொல்லப்படவில்லை. நம்ம அனுமானிக்கிறோம், அனுமானத்தை ஏத்துக்கலாம், விட்டுறலாம். விட்டுறதுல உள்ளது இருக்கும், நம்ம ஊகம் தான் செய்கிறோம். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அப்ப 60 முழம் கொண்டவராக உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது கைப்பிடியால் மண் எடுத்து அவரை படைத்தான். இது ஆயிடுச்சா. இன்னொரு விஷயம் நீங்க தெரிந்து கொள்ளணும். இது நீங்க ஆச்சரியமா நீங்க பாக்குவீங்க, ஆனா அது உண்மைதான்.
ஆச்சரியப்பட்டாலும் சரி, உங்களுக்கு சொல்லப்படாத செய்தியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்படி ஒரு மாதிரியா நீங்க முடிச்சாலும் சரி, ஹதீஸ்ல உள்ளதாதான். என்ன விஷயம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சான்ல, அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஹலகல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதமை தனது வடிவத்தில் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குது. தனது வடிவத்தில் இருக்குல்ல, அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் சில பேர் சொல்லுவாங்க என்று கேட்டா, ஆதமை அவர் வடிவத்தில், ஹீ தானே வருது, அலா சூரத்திஹி, அவருக்கே உள்ள வடிவத்தில் படைத்தான். அவன் வடிவத்தில் எப்படி படைக்குவான்? அவன் வடிவம் என்ன நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியாக்கியானம் சஹீஹுல் புகாரியில உள்ள ஹதீஸுக்கு சில பேர் கொடுப்பாங்க. அதனால அந்த ஹதீஸை விட்டுருவோம். சஹீஹ் முஸ்லிம்ல அப்படி வியாக்கியானம் கொடுக்க முடியாம இருக்குது. அப்படிலாம் கொடுத்தா கூட வியாக்கியானம் கொடுக்க முடியாம சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா காத்தல அஹதுக்கும் அகாஹு ஃபல் யஜ்தனி பில் வஜ்ஹ, உங்களில் ஒருவர் இன்னொருவரோடு யுத்தம் செய்ய நேர்ந்தால், சண்டையிட நேர்ந்தால், இது அடிக்கடி தாராள வந்துருச்சு, நியாயத்துக்கு போராடுறீங்க, இதை சண்டை நடக்க வந்துருச்சுன்னு சொன்னா, ஃபல் யஜ்தனி பில் வஜ்ஹ, முகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சண்டை பிடிக்கிறதா இருந்தா முதல் அடி வயிற்றுல விட்டு வேற ஏதாவது கையை கால பிடிச்சாடி, முகத்தை தவிர்த்துக் கொள்ளணும், முகத்துல அட்டாக் பண்ணிடக்கூடாது, சமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி, இதுல இருந்து இந்த குத்து சண்டையெல்லாம் கூடாதுன்னு விளங்கிக்கலாம். குத்து சண்டை மூஞ்சில குத்துறதே ஒரு சண்டை வச்சிருக்காங்க பாருங்க. வேற வேற விளையாட்டுகள்லாம் வேற வேற. இது இந்த குத்து சண்டை எதுக்கே உள்ள சண்டை, மூஞ்சில குத்துறதுக்கே உள்ள சண்டை, வேற எங்கேயும் குத்தக்கூடாது. மூஞ்சில குத்தி ரத்த வர வைக்கிறது, அதுக்கு என்ன செய்யறாங்க? இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் கூடாதுன்னு விளங்கிடலாம். குத்து சண்டை கூடாது. மூஞ்ச கோரப்படுத்துற விளையாட்டுகள் விளையாட்டு இல்லை, வேற மாதிரி விளையாட்டுலாம் ஓகே. ஏன்னா ஃபுல் எஜித்தனபில் வச்சுக்க, முகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, காரணம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் ஹலக ஆதம அலா சூரத்திஹி, ஏனென்றால் ஆதமை அல்லாஹ் தன் வடிவத்தில் படைத்திருக்கிறான். அவன் வடிவத்தில் இருக்கிற ஒரு முகத்தை கோரமாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன இல்ல, அனுமதி இல்ல. ஆதம அவர் வடிவத்தில் படைச்சான்னு பொருத்தமாவல. காரணம் முகத்தை ஏன் தவிர்க்கணும்னு கேட்டா, இந்த முகம் அல்லாஹ்வுடைய வடிவத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம், நம்ம சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4731வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது புகாரில இருக்குது. ஆனா புகாரில காரணம் சொல்லப்படல. இதெல்லாம் கரெக்டா விளங்குற மாதிரி இருக்குது. இதை நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு நம்ம வழங்கி வச்சிருக்கோம். நீண்ட நெடுங்காலமா முஸ்லீம்கள் என்ன வழங்கி இருக்கோம்னா, அல்லாஹ்னா அது உருவமற்ற இறைவன், உருவமே கிடையாது, சூனியம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பவர், சக்தி, மின்சார மாதிரி எல்லாம் உதாரணம் காட்டிட்டு போயிருவாங்க. மின்சாரத்துக்கு பவர் தானே, அதுக்கு அறிவு இருக்காது. அப்படி யாருக்கும் அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெளிச்சம், ஒளி ஒண்ணுமே இல்ல, அது ஒரு அது வடிவம் உள்ளதாக அல்லாஹ்வை பத்தி யாருமே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் அல்லாஹ்வை பத்தி பயமும் வர்றது இல்ல. அல்லாஹ்வை பத்தி பயம் வந்தா என்ன செய்ய, பயம் வர்றது ஒண்ணு வேணும்ல. பயம் சரியான முறையில் பயம் வர்றது இல்ல. மனுஷனுக்கு பயப்படுற அளவுக்கு கூட அல்லாஹ் பயப்பட மாட்டேங்கிறோம். அல்லாஹ் யாருன்னு கேட்டா, அவன் தனக்கென ஒரு வடிவத்தை வைத்திருக்கிறான். அந்த வடிவத்தில் கொண்டு அவனுக்கு கை இருக்கிறது. அப்படிலாம் குர்ஆன் சொல்லுகிறது. கையால் பிடித்தான். நாம் பார்க்கல, எப்படி இருப்பான்னு நம்ம பார்க்கல, அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப இருந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அதான் சுருங்கி இப்படி பேரிச்சம்பழம் மாதிரி ஆக்கிட்டான் அல்லாஹ் நம்மள. 60 முழமா இருந்ததை 12 மடங்கு குறைச்சு விட்டான். இப்ப 5 முழத்துல நிப்பாட்டி விட்டான்ல. அப்ப 60 முழத்துல இருக்கும்போது அது என்ன பிரம்மாண்டத்துல இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு டைப்ல இருந்தா ஓரளவுக்கு அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான்னு என்ன செய்ய முடியும்? ஒரு அளவுக்கு இந்த மாதிரி மருந்துகளை பார்க்கலாம், அனுமானமா செய்யலாம். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், திராட்சை பழம் சுருங்கி போய் கிஸ்மிஸ் இருக்கணும். திராட்சை பழத்துக்கு கிஸ்மிஸுக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? நம்ம எல்லாம் இப்ப கிஸ்மிஸ் பழமா இருக்கிறோம், அவர் திராட்சை பழமா இருந்தார். தலை விளண்டு அவர் சுருக்கி காய வச்சு கருவாடாக்கி வச்சிருக்கான் அல்லாஹ் நம்மள. அதனால இது வடிவம் வச்சுக்க கூட அல்லாஹ்வுடைய வடிவம். அது ஒரு தனி தேஜஸோட, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த மாதிரி பிரம்மாண்டத்தோடவும் ஒரு தேஜஸோட இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இறைவன் இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் இது சும்மா சொல்ல விளையாட்டு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே என்ன செய்யணும், ஏத்துக்கிறணும். எப்படி நம்ம சொல்லணும்? நமக்கு இதனால என்ன பண்ண பாடல்கள் தான் நம்மளை இப்படி கெடுக்குது. ஏன்னா அந்த உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் பாரு, உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர். உருவமற்ற இறைவனுக்கு உருவம் இல்ல, சூனியம் எல்லாம் நினைக்கவே கூடாது. சூனியமா இருந்தா அவனுக்கு எதுக்கு அரசு? சூனியமா இருந்தா எதுக்கு உட்கார்ற வீட்டில் இருப்பதற்கு ஒரு ஆசனம் எதற்கு? அதை சுமப்பதற்கு 8 பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அது எதுக்கு தேவையில்லை? அவன் சூனியத்துக்கு ஏன் அதெல்லாம்? அவன் ஒளியால் உருவானவன், ஒளிமயமானவன் என்பது வேற. அவனுக்கே ஒரு வடிவம் வைத்திருக்கிறான்.
அந்த வடிவத்தை நம்ம மறுமையில பார்த்து தெரிந்து கொள்வோம். நம்ம இப்ப வரைஞ்சிடக்கூடாது, கற்பனை பண்ணிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மனிதனை தனக்கு விருப்பமான வடிவத்தில் படைக்க நினைச்சு அதுக்கு தன் வடிவம் தான் ஏற்றதுன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்திருக்கிறான். இதை நம்ம நம்பித்தான் ஆகணும். இது என்ன இது புதுசா இருக்கு, மனுஷன் வடிவத்தில் அல்லாஹ் என்ன அப்படி மாறி ஆளுக்கு விழிப்பாங்க. நம்மளா சொல்ற நபிகள் நாயகம் சொல்லலாம், இது யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு அல்லாஹ் சொன்னா தான் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் தெரியும். ரசூல் சொன்னா எதிர்த்து போயிட வேண்டியதான். அறிவிப்பு கரெக்டா இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? அப்புறமே நம்ம மூணு மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னா ஓகே அப்படின்ற வேண்டியது. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, களிமண்ணில இருந்து படைச்சாங்க இல்லையா அல்லாஹ், களிமண்ணில இருந்து 60 முழம் கொண்டவராக தனது அழகான வடிவத்தை அவருக்கு கொடுத்து ஒரு அழகிய தோற்றத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். படைச்ச உடனே மண்ணை எடுத்து செஞ்சு உடனே எடுத்து மனுஷனாகிட்டானா, கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தானா அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு 40 வருஷம் 30 வருஷம் என்ற மாதிரியான கருத்துக்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, முஸ்லிம்ல 4727 அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, லம்மா சவ்வரல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னா, ஆதமுக்கு ஜன்னத்திலே சொர்க்கத்திலே வடிவம் கொடுத்த பொழுது தரக்கஹு மாஷா அல்லாஹு அன் யுத்ருகஹு, எவ்வளவு நாள் விட வேண்டுமோ அவ்வளவு நாள் விட்டு வைத்திருந்தான். இவ்வளவு நாள் தெரியல, அன்னைக்கே உருட்டி அன்னைக்கே செய்யலங்கிற மட்டும் வழங்குது. இந்த ஹதீஸ்ல என்ன வழங்குதுன்னு கேட்டா, அன்னைக்கே களிமண்ல உருட்டி அன்னைக்கே மனுஷனை ஆகு அப்படின்னு அல்லாஹ் படைக்கல, கொஞ்ச நாள் போட்டு வச்சிருந்திருக்கான் களிமண்ணை நினைக்கிறான். அதனால இன்னொரு அந்த களிமண்ல படைச்சதை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த சத்தம் வரக்கூடிய களிமண்ணில் இருந்து நல்லா சொல்றான். குழைச்ச உடனே காயணும்ல, காஞ்ச பிறகு ஏதாவது ஈரத்திலிருந்து படைச்சா அதுலயே என்னமோ இருக்குன்னு நம்ம நினைச்சிருவோம். காஞ்சி போனா தான் ஒண்ணும் படைக்கலாம் நம்ம நினைக்குவோம். அதுல படைச்சு காட்டுறான். எவ்வாறு தண்ணி சத்து கூட இல்ல பாடுறா, காஞ்சி கருவாடா பார்த்தா இதுல படைக்கிற பாரு அப்படிங்கிறது அல்ல பண்றான். குழைச்சி ஒரு வடிவத்தை செஞ்சு விட்டு காய வச்சுட்டு தான் படைக்கிறான். நம்ம ஈரத்திலிருந்து படைக்கிறதா லேசு, ஈரத்திலிருந்து படைச்சா ரத்தம் சதையெல்லாம் வேணும், ஈரமா தானே இருக்கு, எல்லாமே ஈரம் தானங்க. மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஈரம் தானே. பிரிச்சு எடுத்தீங்கன்னா பாதி தண்ணி பாதி மண்ணுமா தான் இருக்கு நம்ம உடம்புல. அப்ப அந்த மாதிரி ஈரத்தாலேயே மனித ரத்தம் ஈரம், வேர்வை ஈரம், குளுக்கோஸ் ஈரம், இறைச்சிகளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஈரம், ஈரத்தை கொண்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப ஈரம்ங்கிறது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஈரம் இல்லாம காய வச்சுதான் படைச்சாண்டு குர்ஆனும் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் விட்டு வைக்க வேண்டிய அளவுக்கு என்ன செய்தான், விட்டு வைத்தான். அப்ப என்ன செய்யறான்னா, இப்லீஸ் அதை பார்த்திருக்கான். அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கும் பொழுது கொஞ்ச நாள் இப்லீஸ் பார்த்துட்டு, என்ன ஓட்ட ஓட்டையா இருக்குது, மனுஷன் தான் இங்க ஒரு ஓட்டம் இருக்கு, இப்படி ஒரு ஓட்டம் இதெல்லாம் இருக்குதா, அந்த மாதிரி இறைவன் படைச்சிருக்கிறான, இந்த ஸ்டெடியா இருக்க மாட்டார் போல இருக்குது. அவன் சொன்னான் அப்படி. ஏன்னா அது ஸ்டெடியா ஓட்டை இருந்தா உள்ள ஒளியிருமில்லைங்க, ஒரு பாத்திரம் ஓட்டையா இருந்தா என்ன ஒளியிருமா இல்லையா, இந்த ஓட்ட ஓட்டையா இருக்குது, இது ஸ்டெடி இல்லாத ஒரு ஆளத்தான் படைக்க போறான் போல இருக்குது அப்படின்னு இப்லீஸ் பேசினான்னு சொல்லி நபிகள் அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அவனுக்கு முடியும், அவனுக்கு ஜிம்மி இனம் தானே, அவன் சிந்திப்பான், மலக்குகளுக்கு தான் ஓடாது. இவன் ஜிம்மி இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுதான், ஒரு ஓட்டம் இருக்கு, இப்படி ஒரு ஓட்டம் இருக்கு, இப்படி ஒரு இப்படி ஒண்ணு இருக்குது, இவர் கண்ட்ரோலா இருக்க மாட்டார் போல இருக்கு, போட்டெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கு. அப்ப இவர் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டான். இது ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 4727 ஹதீஸ்லயும் இருக்கிறது, அஹ்மதிலையும் இருக்கிறது. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணால் படைத்தான், உடனே படைக்கல, காய வச்சு கொஞ்ச நாள் போட்டு இருந்து கொஞ்ச நாள் என்ன இருக்குது. இது என்ன செய்யறாங்க, இது சொன்ன உடனே யாரா கேட்பான், கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் இந்த பயன் பண்றதுக்கு ஏதாவது சொல்லணுமே, ஒரு 40 வருஷம் இப்ப இவ்வளவு கிடைக்கிறது. கொஞ்ச நாள் உள்ள தெரியல, அல்லாஹ் சொல்ற ரசூல் சொல்ற, அதையும் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு ஆள் 40 வருஷம், ஒரு ஆள் 30 வருஷம், ஒரு 60 வருஷம், இதெல்லாம் அவ்வளவு கையில முடியல போட்டு சொல்றது. அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்ன, சில நாட்கள் விட்டு வைத்திருந்தான், காய வைத்திருந்தான். அது எவ்வளவு நாள் அவனுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்ற ரசூல் சொல்லி விட்டுற வேண்டியது, தெரியாட்டி விட்டுற வேண்டியது. தெரிஞ்சதுதான் வரலாறு, தெரியாதது வரலாறு இல்ல, கற்பனை. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன நாளில் படைக்கிறான் தெரியுமா, போட்டு வச்சிருந்தான்ல, போட்டு வச்சுட்டு இப்படி மனிதனாக உயிர் கொடுத்து அவரை ஆக்குனது ஒரு வெள்ளிக்கிழமை என்று அப்படி நபிகள் நான் சொல்றாங்க. ஒரு கிழமை இன்னைக்கு 6 நாட்கள்ல இந்த பூமியை படைச்ச மாதிரி அப்போலாம் சூரிய சந்திரன்லாம் வந்துருச்சு, இரவு பகல் வந்துருச்சு, கிழமைகள்லாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு இவரை படைக்கிறான் இல்ல, பூமியில இருந்து மண்ணில இருந்து படைக்கிறான். அதனால அப்ப கிழமைகள்லாம் இருந்து கேட்க இல்லாது, இப்பெல்லாம் கிழமையெல்லாம் இருந்த காலம் தான் அது. அப்ப வெள்ளிக்கிழமை என்று என்ன செய்யறான் அல்ல, அவரை படைத்தான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல
1410வது ஹதீஸ்ல என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் அப்படின்னா எல்லா நாளிலும் அர்த்தம். சூரியன் உதிக்காத நாள் மாதிரி உலகத்துல அது ஒரு இலக்கியமா நபிகள் நான் சொல்றாங்க. சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார், அன்றுதான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார், அன்னைக்கு தான் வெளியேற்றவும் பட்டாரு. அரசுக்கு வெளியே போட்டது அன்னைக்கு தான், அப்ப படைச்சது அன்னைக்கு தான், உள்ள கொண்டு அனுப்புனது அன்னைக்கு தான், அன்னைக்கே படிச்சு அன்னைக்கு அனுப்பிடலாம், பிரச்சனை இல்ல. வெளியேற்றுல ஒரு வாரமோ 2 வாரமோ 10 வாரமோ இருந்திருப்பாரு. ஆனா வெளியேற்றுல கரெக்டா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நினைச்சார் அவரு அன்னைக்கு கூட வெளியேற்றப்பட்டிருக்கலாம். அன்னைக்கே படைச்சு அன்னைக்கே உள்ள போய் அன்னைக்கே மரத்த கட்டளை மீறி அன்னைக்கே திட்டு விட்டு ஒரு நாள்ல ஓடணும் நடத்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்பட்டார். அது அந்த வெள்ளிக்கிழமையா, அதுக்கடுத்து 1 வாரம் 2 வாரம் இழுத்தார வண்டி ஓடுச்சா தெரியல நமக்கு. வெள்ளிக்கிழமை படைக்கப்பட்டார்னு இருக்குது ஹதீஸ்ல, வெள்ளிக்கிழமை அந்த சொர்க்கத்தில் அனுப்பப்பட்டார் இருக்குது, வெள்ளிக்கிழமை வெளியேற்றப்பட்டார் என்பதும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 3 நடந்திருக்கு, அது ஒரு சிறந்த நாள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லிம் 1410வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட மெட்டீரியல் தெரிஞ்சிருச்சு. மெட்டீரியல் களிமண், எதுல இருந்து படைச்சாங்கன்னு தெரியுது, என்ன வடிவத்தில் படைச்சான் என்பதும் தெரிகிறது, என்ன சைஸ்ல படைச்சான் என்பதும் நமக்கு தெரிகிறது, என்னைக்கு படைச்சான் அப்படிங்கிறது தெரிகிறது. ஒன்னொன்னா வரல, பிறந்த நாள் பிறந்த நாள் அவருக்கு, அவருக்கு பிறந்த நாள் எது, இந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு பிறந்த நாள், படைக்கப்பட்ட நாள் தான் பிறந்த நாள். சரி, அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறது இருக்குல்ல, இதுக்கு நிறைய கிஸ்ஸா இருக்குது. ஒரு மலைக்கு தலையை படைச்சாராம், ஒரு மலைக்கு கையை படைச்சாராம், ஒரு மலைக்கு இடுப்பு படைச்சாருன்னு சொல்லி மலக்குகள்கிட்ட கொடுத்து நீ தலையப்பட, நீ கையப்பட, நீ காலப்படன்னு எழுதி வச்சுக்கிறாங்க கிஸ்ஸான்னு சொல்லி. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்லீஸ் கேட்கிறான், மா மனஅக்க அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, எனது 2 கையால் நான் படைத்திருப்பவருக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய்? இப்லீஸ் அல்லாஹ் கேட்கிறான். பின்னாடி அந்த இப்லீஸ் மறுத்தது பின்னாடி வரும். பாயிண்ட் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எனது 2 கையினால நான் படைச்சிருக்கேன்டா, நான் படைச்சிருக்கேன் என் கையால, அவருக்கு நீ பணிய மாட்டியோ அப்படின்னு. லிமா ஹலக்து பியதைய, எதுண்டா கை, எதையெல்லாம் 2 கை, எனது 2 கையால் நான் யாரை படைத்திருக்கிறேனோ அவருக்கு நீ பணிய மாட்டியா என்று அல்லாஹ் இப்லீஸ் இடத்துல கேட்டான் என்று 38வது அத்தியாயத்துல 75வது வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ஆதம படைச்சது டைரக்ட் தானே படைத்தான். இன்னொரு மலக்கை விட்டு படைக்கல, மலக்கை விட்டு படைக்கவும் முடியும் அவனுக்கு, அவன் போய் மலக்கை விட்டு படைக்கவே படைச்சுட்டு வந்துருவாரு, அது பெரிய விஷயம் இல்ல. மலக்கு கண்ட ஆற்றலை கொடுத்து அப்படின்னு சில காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறான். முதல் மனிதனை படைக்க அப்படி யூஸ் பண்ணல, அவனே படைச்சிருக்கான். நமக்கு ஒரு கண்ணியம் தர்றான் அல்ல, நமக்கு ஒரு கௌரவம் தர்றான். மனிதனை தானே என்ன செய்யறான், படைச்சிருக்கிறான் அப்படின்னு. இந்த தானே படைச்சது நீங்க இன்னொரு ஆயத்துக்கு முரண் மாதிரி வரும், முரண் எடுத்துக்கிற கூடாது. என்ன ஆயத்துனா 3வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல என்ன வரும் கேட்டா, இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசாவுக்கு அல்லாஹ்விடத்துல உதாரணம் என்னவென்றால் ஆதம் தான். ஈசாவுக்கு, ஈசா நபிக்கு சரியான உதாரணம் ஆதம் தான். ஹலகஹு மின் துராபின், அவரை மண்ணால் இறைவன் படைத்து சும்மா காலஹு குன், ஆகு என்று சொன்னான், ஃபயகுன், உடனே ஆகிவிட்டார். இதுதான் ஈசாவுக்கு உள்ள உதாரணம். ஈசாவும் இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய பிரத்யேக ஆற்றலால் உருவானார் இருக்கு. குன் ஃபயகுன் தாங்க வருது, உருட்டிக்கிட்டு செஞ்சான்லாம் வரல. ஆகுன்றவன ஆகிட்டாருன்னு அல்லாஹ் சொல்றான். ஆகு என்ற உடனே ஆகிவிட்டாரு. இதே மாதிரி தான் ஆதமும் ஆனாரு, அதே மாதிரி தான் ஈசாவும் ஆனாரு. அதனால ஏன்பா நீங்க கடவுளுடைய மகன் அவரை பத்தி சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஆதமுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஈசாவுக்கு உதாரணம் ஆதமு. அதோட அல்ல நிறுத்தின்ற பிரச்சனை இல்ல, அவரை எப்படி படைச்சேங்கிறான். ஹலகஹு மின் துராப், மண்ணில் அவரை படைத்து சும்மா காலஹு குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகிவிட்டது. அப்ப இவங்க படைச்சாங்க ஒரு ஆகுன்னு தானே சொன்னா அப்படிங்கிறத முரண் மாதிரி சில பேர் நினைக்குவாங்க. முரண்லாம் கிடையாது. மண்ணால படைச்சுட்டா கூட இதுல இந்த மண்ணால படைச்ச ஒத்துக்கிறான் அல்ல, இதுல கூட என்ன செய்யறான்னு கேட்டா ஹலகஹு மின் துராப்னு தானே முதல் சொல்றான். மண்ணால படைச்சு வச்சுக்கிட்டு எல்லா உருவத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்படின்றமா எந்திரிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். ஒண்ணு முரண் கிடையாது. மண்ணால மண்ணை எடுத்தது நேசம், பிடிச்சது நேசம், அந்த வடிவத்தை கொடுத்தது நேசம், கொஞ்ச நாள் காய போட்டது நேசம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குன்னுருமான்ல எழுச்சி உட்காந்துருவார், அவ்வளவு. வேற என்ன ஆகுன்னு ஆயிரப்படுறார். அப்ப ஆகு என்ற உடனே ஆனார் என்பது நெசம். அதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு 10 மாசம் கருவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. அவன் இந்த மண்ணை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஆகு, அவன் என்ன ஆகணும்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சானா, அந்த ப்ரோக்ராமோட அது ஆயிடுச்சு, ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோமே. ஆனால் 2 வசனத்திற்கும் எந்த விதமான முரணும் கிடையாது. அதுல
இது ஒரு சம்பவம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து இறைவன் தானே நேரடியாக படைத்தான். படைச்சவன என்னன்னா அதுக்கு ஒரு கிஸ்ஸா. படைச்சவன ரூஹுக்கு ஆன்மாவை போய் சொன்னானா உள்ளக போ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்புக்குள்ள போன்னு சொன்னானா. முடியாது, இருட்டா இருக்கு உள்ளக, போக மாட்டேன். மறுபடியும் போ. அல்லாஹ் சொன்ன போயிட வேண்டிய இன்னும் போ. படிச்சவன எல்லாம் சேர்ந்து வந்துரும்லங்க. இவங்க என்ன செய்வாங்க, தனியா அல்லாஹ் உயிரை தனியா படைச்சு வச்சுக்கிற ஆன்மாட்ட அல்லாஹ் சொன்னா உள்ள போ மாட்டேன், இருட்டா இருக்கு, போகத்தான் செய்யணும். அல்லாஹ் நான் மாட்டேன், இதுக்குள்ள போக மாட்டேன். எப்படி நான் போவேன்? வெறுப்போட போய்விட்டு வெறுப்போட வா அப்படின்னு நான் அல்லாஹ். அதனாலதான் நம்ம உயிரை இழக்கிறதுக்கு தயங்குறோமா. வெறுப்போடவே உள்ள வந்துச்சு. வெறுப்போட வெளியே போறது இப்படி போகும்போது வெறுத்துட்டு உள்ள வந்துச்சான். வெளியேறும் போது வெறுப்போட தான் போகுது. இங்கே விட்ட மாட்டேன், சக்கராத்தி இருக்கிற வரைக்கும் நான் நிற்பேன், கடைசியில தான் போவேன் அப்படின்னு நிற்கிறா இல்லையா? சின்ன ஒரு சஞ்சலம் வந்து ஓடி போக மாட்டேங்குது. ரூஹு இழுத்து பிடிக்கவே இல்லையா? அவ வெறுப்போட வந்துட்டு விருப்பத்தோட இருக்குது, மரம் வெறுப்போட தான் போகுது. இப்படி கிஸ் ஆயுது. இப்படி எல்லாம் அல்ல படைச்சான படைச்சான், அவ்வளவுதான். ரூஹு அறிவு எல்லாம் சேர்த்து படைச்சிருப்பான், அவ்வளவுதான் எடுத்துக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. அவன் முதல்ல தனியா ஆன்மாவை தனியா படைச்சான், அவரை தனியா படைச்சான், உள்ள கத்துவான்னு சொன்னா இதெல்லாம் இது யாரு தாத்தா? இது யாரு உங்களுக்கு சொன்னா? அங்க நடந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு யாரு சொன்னா? யாராவது பார்த்தாங்களா? இது அறிவிப்பாளர் இருக்காங்களா? இது யாராச்சும் எப்படி இதை சொல்ல வேணும்? நமக்கு அல்லாஹ் சொன்னா சொல்ல வேணும். அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொல்ல வேணும். அவங்களும் சொல்லல. பின்ன என்னத்துக்கு அவர் சொன்னாரு, இவர் சொன்னார், அந்த பாதிரி சொன்னாரு, இவர் சொன்னாரு, காபுல் அஹ்பார் சொன்னாரு, அவர் சொன்னாரு இறங்கி வச்சுக்கிறாங்க. எவர் சொன்னாலும் நமக்கு எல்லாம் தேவை கிடையாது. அல்லாஹ் வந்து உடனே படைச்சு விட்டான். ஒண்ணு இருக்குது. என்ன அது இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு உயிரெல்லாம் கொடுத்து ஆகுண்டான ஆன உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா, அதுல பெரிய வேடிக்கை. முதல்ல என்ன பண்ணுச்சான், ரூஹு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். ஆன்மா முதல்ல தலைக்கு வந்துச்சான், தலையில வந்துச்சான், அப்புறமா வயிற்றுக்கு போனிச்சான், இடுப்புக்கு வந்துச்சான். உடனே எந்திரிக்க பார்த்தாராம். என்னையும் அவசரக்காரனா இருக்கிற நீ அப்படின்னு நான் அல்ல. காலுக்கு உன்ன உயிர் வரும்போது நீ எப்படி எந்திரிக்கிறேன்? இதெல்லாம் கதை. இப்படிலாம் கிடையாது. அட் டைம்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. விளங்குதா? ஆகுண்டோட ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. ஆகுண்டு அல்லாஹ் சொல்றான் உடனே ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி எல்லாம் வளர்த்துக்குள்ள வரல. ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயிரோடு உள்ள தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே ஆகின்ற உடனே முதல்ல ஒரு தும்மல் போடுறாரு. ஃபர்ஸ்ட் உயிர் வந்தவன அவருக்கு செஞ்ச வேலை என்ன? தும்மல் போட்டாரு. தும்மல் போட்டு நினைஞ்சாரு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே இறைவன் சொன்னா அல்லாஹ் புகழ்றாருல, அப்படி அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். அது எடுத்தோன்னு எல்லாம் தெரியுமெல்லாம் கேட்க கூடாது. படைச்ச அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர் தும்மல் போட்டவன அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம மனுஷன் பண்றான். கம்ப்யூட்டரை திறந்தவன நம்ம என்ன சொல்ல தெரியுமோ சொல்லுவது அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுமா இல்லையா? கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகும்போது செய்து அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் பண்ணுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோக்ராம் அல்லாஹ் பண்ணிடலாதா? இவன் கொடுத்துருக்க ஒரு சின்ன காருக்கு அறிவை கொண்டு வச்சுக்கிட்டு நீ பண்ற. அவன் என்னென்ன செட்டிங் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பானோ சொன்ன நினைச்சு ஒரு தும்மல் ஒண்ணு போட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. அல்லாஹ் வந்து யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிற, உனக்கு நான் அருள் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல ஆதார அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் ஹதீஸ் நூல்ல 6165வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப இதனாலதான் நம்மளும் என்ன செய்யணும்? தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தும்மல் போட்டோம்னு சொன்னா ஒரு மனிதன் உயிரோடவும் சுறுசுறுப்போடவும் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் போல அல்லாஹ்வுக்கு சொல்லணும். தும்மல் போடும் பொழுது பயங்கர வேகத்துல ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இதயம். அதனால உங்களுக்கு ஒரு பொருளாக தள்ளிட்டு போயிடும். அந்த வேகத்துல உள்ள ஜாமானுக்கு வந்து பல கிலோமீட்டர் வேகத்துல வருது இந்த மூச்சு. உங்களுக்கு கொஞ்சம் காத்து சின்ன ஓட்டம் தெரிய மாட்டேங்குது. அது இந்த ரூம் அளவுக்கு உள்ள சைஸா இருந்துச்சு தும்மல் போட்டுன்னு வைங்களேன், ஒரு காரை வெளியே தள்ளிடலாம். அந்த அளவுக்கு அந்த தும்மலுடைய ஸ்பீடு இருக்குங்கிறான். தும்மலுடைய வேகம் அவ்வளவு வேகமா வந்து பஞ்ச் பண்ணி தள்ளு. அது வந்து பெரிய இறைவனுடைய அருள்ல நம்ம தப்பிச்சுக்கிறோம். டக்குன்னு தும்மல் வந்து உயிரை திருப்பி வந்துருது. அது ஒரு ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், நமக்கு உயிரை திருப்பி ரிட்டர்ன் ஆக்கி தர்றானே. தும்மல் போட்டு முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, நார்மலுக்கு வருதுல, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் 3 தடவைக்கு மேல போட்டா சொல்லிடக்கூடாது. தும்மல் வந்து ஒரு தடவை தும்மல் போட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 2வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 3வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். மறுபடி போட்டாருன்னா சொல்லக்கூடாது, அது ஜலதோஷம் தாங்க சொல்லாகும். அதாவது ஒரு தடவை மஸ்கு முன் 3 தடவை பண்ணிக்கு மேல போச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஜலதோஷம். அதுக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதீங்க, நீங்க எருவமுக்கெல்லாம் சொல்லாது, பேசாம இருந்துக்கணும். அச்சு 3-4 தடவை போடுறான்னு சும்மா இருந்துக்கணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அவரும் சொல்லணும், நம்மளும் சொல்லணும். ரைட்டு. இது அவர் தும்மல் ஃபர்ஸ்ட் போட்டாரு,
அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்னு ஹிப்பான்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்து இந்த இதெல்லாம் ஹதீஸ்ல தொகுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தொகுப்பு வரலாறு எப்படி படைச்சேங்கிறது முன் விவரங்களை, அதுக்கு முந்தி நடந்த சில உரையாடல்களை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. படைச்ச தோற்றம் வரைக்கும் தொகுப்பு வந்தாச்சு. இதுக்கிடையில் என்ன பண்ணணும்னு கேட்டா, இவரை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை திருக்குர்ஆன் பல இடங்கள்ல விழாவாரியாக விரிவாக சொல்லுகிறது. அது அப்படியே அர்த்தம் செஞ்சுக்கிட்டு போனாலே உங்களுக்கு விளங்குற அளவுக்கு தெளிவா இருக்குது. எந்த ஒரு விரிவுரையாளருடைய விளக்கமும் தேவையில்லாம அதை வாசித்துக் கொண்டு பொருள் செஞ்சாலே விளங்குற அளவுக்கு அந்த வரலாறு எல்லாம் எளிமையான நடையில சொல்லுகிறான். என்ன சொல்றான்? இது கால ரப்புக்களில் மலாயிக்கத்தி, உமது இறைவன் வானவர்களிடத்திலே சொன்னான். சொன்னதை நினைவு கூறுவீராக, மக்களுக்கு எடுத்து சொல்வீராக. என்ன சொன்னான்னு கேட்டா, இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில ஒரு கலீஃபாவை நான் என்ன செய்யறேன்? படைக்க போகிறேன். இந்த பூமியில ஒரு கலீஃபாவை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கலீஃபாவை படைக்க போகிறேன்டா என்ன? இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலான தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர்களும் சில ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களும் கூட தன்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அது அடிப்படை உங்களே பிரதிநிதி ஒரு தப்பான அர்த்தத்தை வேற செஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி மனுஷனா சைத்தானா உணரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். கலீஃபா என்பதற்கு பிரதிநிதி என்ற அர்த்தம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு ஒருவர் கலீஃபாவை ஆக முடியுமா? முடியாது. கலீஃபான்னு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சில ஆட்கள் கூட கலீஃபத்துனால பேர் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கலீஃபான்னு கூட என்ன செய்யறாங்க, அந்த அல்லாஹ்வோட சேர்த்து கலீஃபான்னு பேர் வச்சிருக்காங்க. கலீஃபான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு கலஃப என்ற சொல்லில் இருந்துதான் கலீஃபா வருது. கலஃப என்று சொன்னா ஒருவரிடமிருந்து ஒருவராக வழி வழியாக தோன்றக்கூடிய ஒரு இனம் அர்த்தம். அப்ப மலக்கு இருக்கிறாங்க. மலக்கு எப்படி இனம் இல்ல? ஜிப்ரீலுக்கு மகன் இருக்காரா? மீகாயிலுக்கு பேரன் இருக்கிறாரா? இல்ல. அவங்களுக்கு வழி வழி கிடையாது. ஜிப்ரீல் மட்டும் தான் இருப்பாரு. ஏன்னா அவர்கள் ஆண்பால் கிடையாது, அவருக்கு பெண்பால் கிடையாது, அவருக்கு ஜோடி கிடையாது, அவருக்கு புள்ள குட்டி இருக்காது. அப்ப மாணவர்கள் எப்படி படைக்கப்பட்டிருந்தாங்க கேட்டா, அவங்க வழி வழியாக அவர்களுக்கு சந்ததிகள் உருவாக மாட்டாங்க. அல்லாஹ் படைக்க போற படைப்பு எப்படி படைக்க போறான்னு கேட்டா, கலீஃபா. கலீஃபான்னு சொன்னா வழி வழியாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இனத்தை படைக்க போகிறேன், அதுதான் அர்த்தம். இந்த கலீஃபாவோட அகராதி அர்த்தம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு ஆளுடைய கலீஃபான்னு சேர்த்து சொல்றோம் வைங்க. அப்ப கலீஃபாவுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நான் இருக்கிறேன், நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன், ஒரு கடைக்கு முதலாளியா இருக்கிறேன். நான் இறந்து போயிடுறேன். ஏன் இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிறாரு. என்னுடைய தம்பியோ அண்ணனோ மகனோ பேரனோ யாரோ ஒருத்தர் என் இடத்தை பிடிச்சிக்கிட்டு என் இடத்துக்கு மேலே வைக்கிறார். அவர் என்னுடைய கலீஃபான்னு சொல்லுவாங்க அரபில. அதாவது இறந்து போனவருடைய இடத்தை கைப்பற்றிக் கொள்கிறார் பாருங்க, அவர் தான் கலீஃபான்னு அர்த்தம். கலீஃபத்துனா கலீஃபத்தி, என்னுடைய கலீஃபான்னு சொன்னா ஏன் இடத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, என்னுடைய மௌத்துக்கு பிறகு, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நான் இல்லாம போன பிறகு என் இடத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்னுடைய கலீஃபா. கலீஃபாக்கு ஆட்சியாளர் அர்த்தம் கிடையாது, நல்லா வணங்கிக்கணும். சில பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கலீஃபான்னு சொல்றோம். கலீஃபாங்கிறதுக்கு நம்ம அது அறச்சொல்லது. அவருடைய கரெக்டான சொல்லி என்னன்னு கேட்டா, கலீஃபத்து ரசூலில்லாஹ். அவருக்கு பேர் என்ன? கலீஃபத்து ரசூலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபா அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டவர், ஆட்சி தலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியா இருந்தாங்க இல்லையா, நபிகள் நாயகத்தினுடைய இடத்திற்கு வந்தவர். கலீஃபாவுக்கு அர்த்தம் என்ன? அபூபக்கர் கலீஃபாங்கிறவன் கலீஃபத்து ரசூலில்லாஹ்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை ரிசாலத்து நபி எடுத்து எடுக்க இயலாது. இந்த ஆட்சி தலைமையை அவர் பிடித்துக் கொண்டாரு. அந்த மாதிரி தான் 4 கலீஃபாக்களை நம்ம சொல்றோம். கலீஃபாவுக்கு அர்த்தம் ஆட்சியாளர் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி இடத்தை அவங்க பிடிச்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு பேர் என்ன? கலீஃபா என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு இடத்துல சொல்ல போனோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? வெளியூருக்கு நம்ம போறோம். வெளியூருக்கு போனோம்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போறோம். வெளியூருக்கு போனோம்னா பொண்டாட்டி பிள்ளைகள் விட்டுட்டு போறோம். அந்த பொண்டாட்டி பிள்ளைகளை யார் பொறுப்புல விட்டுட்டு போறோம்? அல்லாஹ்வுடைய கார்மானத்தில் அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுட்டு போறோம் இல்லையா? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம அந்த சாஹிபு பி சஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி. பிரயாணத்தில் ஒரு துஆ. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா, அந்த சாஹிபு பி சஃபரி,
பிரயாணத்தில் நீதான் தோழனாக இருக்கிறாய், பயணத்தில் எங்களுக்கு தோழனாக இருக்கிறது நீதான். ஒரு கலீபத்து பில் அகலி, குடும்பத்தில் எங்களுக்கு நீ கலீபாவா இருக்கிற. அல்லாஹ் நமக்கு கலீபாவா இருப்பான், நம்ம அல்லாஹ் கலீபாக முடியாது. நம்ம இடங்க காலி, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்லங்க, நம்ம இடம் காலியா கிடக்குது. அவன் நின்று கண்காணிச்சுக்கலாம், நான் பாத்துக்கிறேன், உன் பொண்டாட்டி பிள்ளை நான் பாத்துக்கிறப்பா, ஏன் பொறுப்பு பாது அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல அவங்க உட்காந்துட்டான்லாம். ஒரு கலீபத்துக்கு இல்ல கலி, நீங்க அல்லாஹ் கலீபான்னா அல்லாஹ் இடத்துல நீங்க உட்காருக்கிறீங்களா? அல்லாஹ் மூத்த போயிட்டானா? இல்ல, அல்லாஹ் கலீபான்னா அல்லாஹ் மௌத்தா போனா தான் அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் கலீபா வர முடியும். அல்லது அல்லாஹ் பலவீனமா போயிட்டா தான் அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் கலீபா வர முடியும். அல்லாஹ் வந்து வெளியூருக்கு போயிட்டா தான் என்ன செய்யலாம், அந்த இடத்துல அல்லாஹ் வெளியூர் போயிட்டா நான் பாத்துக்கிறேன், அது உண்டு அல்லாஹ்வுக்கு. அப்ப கலீபான்னு சொன்னா இன்னொரு இடத்தை நிறைப்பவர்னு ஒரு அர்த்தம்ங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீபான்னா அல்லாஹ்வுடைய இடத்தை நிறைக்குவாரா? கலீபாவுக்கு அந்த பிரதிநிதி அர்த்தமே செய்யக்கூடாது. கலீபான்னா ஒரு தலைமுறை. கலீபாவுக்கு என்ன அர்த்தம்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, ஒரு தலைமுறையை படைக்க போகிறேன். ஒரு நபரை படைக்கல, ஒரு தலைமுறையை படைக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு பொம்பளை ஜோடி வரும், அதுல இருந்து புள்ள உண்டாகும், நிறைய மக்கள் பெருகுவாங்க. அதுக்கு தான் மலக்கள் புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க, அப்ப ரத்தம் சிந்துவாங்கள, அவங்களே படைக்க போற, நிறைய மக்கள் இப்படி பெருகிட்டு போனா தான் சண்டைலாம் வந்துருமா ஆட்டோமேட்டிக்கா. எந்த இனத்திற்கு அந்த கலீபாங்கிற சொல்ல வச்சுதான் மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீர்ல அவர் விளக்குறாரு, மலக்குகள் எப்படி இந்த கேள்வி கேட்க வரும்? குழப்பம் என்றவனையா படைக்க போகிறாய், ரத்தம் சிந்து, அது ஏன் கேட்க, இந்த சொல்லில கேட்கலுங்கிறார் அவர். கலீபாங்கிற சொல்லில கேட்க முடியும். கலீபாவுக்கு என்ன அர்த்தம்? கலீபானா கொண்டாட்டி வரும், புள்ள வரும், மக்கள் பெருகுவாங்க, மக்கள் பெருகுனாலேயே எனக்கு ஒரு இது உனக்கு ஒரு இது, ஏன் ஊடு உன் ஊடு அடி சண்டை எல்லாம் வருங்கிறது அந்த சொல்லுக்குள்ளே அம்பிட்டு அடங்கி போச்சு. அதுக்கு தான் திருப்பிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் நாங்க அது மாதிரிலாம் கலீபாவா இல்லாம இருக்கிறோம், எங்களுக்கு புள்ள குட்டிலாம் இல்ல, ஒரே தஸ்பீனா தஸ்பீக்கு, திக்ருனா திக்ரு, சஜிதானா சஜிதா, ஏன் இன்னொன்னு இப்படி போய் இவங்க அடிச்சுக்கிறார்கள் படைக்க போறேன்னு கேட்டாங்களே, அந்த அப்ஜெக்ஷனுக்கு காரணமே இந்த கலீபாங்கிற சொல்லுங்கிறார் இப்னு கஸீர். அப்ப கலீபாவுடைய அர்த்தத்தை விளங்கிறது சொல்றேன். இதெல்லாம் கலீபான்னா ஒரு ஜெனரேஷன், கலீபான்னா என்ன அர்த்தம்? ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறையை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் வானவர்கிட்ட சொல்றான். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவர்களையா நீ படைக்க போகிறாய்? வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, நாங்கள் உனது புகழை போற்றிக் கொண்டிருக்கிறோமே, உன் கத்திசுலக்க, உன்னை பரிசுத்தமானவன் என ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வானவர்கள் கேட்ட பொழுது, கால இன்னி ஆலமும் அலா தாலமும், நீங்கள் அறியாததை நான் அறிவேன். அதெல்லாம் வாஸ்தவம் தான், ரத்தம் ஓட்டுற அதெல்லாம் தனி விஷயம், உங்களுக்கு தெரியாது. வேற விஷயத்துக்கு நான் படைக்க போறேன், அது உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும். நான் என்னத்துக்கு படைக்கிறேங்கிறது எனக்கு தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன் நடந்த நிகழ்வை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அடுத்து தொடர்ச்சியாக அந்த உரையாடல் நீண்டு கொண்டே போகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலான குர்ஆன்லயே வந்து அதிகமான விவரங்கள் கிடைக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஒன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு மூசா நபி. பாக்கி பேருக்கெல்லாம் குறைந்த விவரங்கள் தான் கிடைக்கும், சிறப்புகள் அதிகமா இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் விவரங்கள் குறைவா கிடைக்கும். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கொஞ்சம் அதிகமான இதுல போகும். சில நேரங்களில் 3 நபிமார்களை சேர்த்து ஒரு நாள் அடிச்சு விட்டுறலாம், அவ்வளவு கிடைக்கும். இருக்கிறதான சொல்ல, எனக்கு கையில முடியல போட்டா சொல்ல முடியும். அதனால வந்து இந்த ஆதமுக்கு இப்படி போகுது எல்லாம் முடியுமான்னு நினைக்காதீங்க, முடிஞ்சது இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்குள்ள எல்லா நபிமார்கள் வரலாறு செய்யும் முடியும். மீதி உள்ளது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். துஆவை செஞ்சு தான் கிளம்பணும் எப்பவுமே.